திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. தலம் அதிக வீரட்டானம். நாடு நடுநாடு. பண் காந்தாரம். பதிகம் 2, பாடல் 8. ஆடல் புரிந்த நிலையும் அறையில் அசைத்த அறவும் பாடல் பயின்ற பல்பூதமும். ஆடல் புரிந்த நிலையும் அறையில் அசைந்த அறவும் பாடல் பயின்ற பல்பூதம். பல்லாயிரம் கொள்கரவி பல்லாயிரம் கொள்கருவி நாடற்கரியது ஓர் கூத்தும் நன்கு உயிர் வீரட்டம் சூழ்ந்த. நாடற்கு அரியது ஓர் கூத்தும் நன்கு உயிர் வீரட்டம் சூழ்ந்த. ஓடும் கெடில புனல் உடையார் ஒருவர் தமர்நாம். ஓடும் கெடிலும் புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். 8ஆம் பாட்டோட விளக்கத்தை பார்த்துடலாம். இந்த பாட்டில் நடராஜ பெருமானுடைய ஒரு குறிப்பு வருது. நடராஜ பெருமான் கூத்தாடுவார். அவர் எல்லா பஞ்சபூத தலங்களையும் அவர் நடனமாடிக்கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் நடனமாடிக்கொண்டு நம்மளை காத்து ரட்சித்து கொண்டிருக்கிறார். அந்த நடனமாடும்போது அவர்கள் சுவாமியோட சூழ்ந்து நிறைய பூதகணங்கள், முனிவர்கள், தேவர்கள் எல்லாரும் இசைக்கருவிகள் வார்ப்பவர்கள் எல்லாருமே இருப்பாங்க. அதை குறிப்பிடுகிறார். அப்புறம் பாம்பினை இடுப்பில் கயிறாக கட்டி கொண்டிருப்பவருங்கிறதும் இந்த பாடலில் குறிப்பு வருது. பூதகணங்கள் ஆயிரக்கணக்கான பூதனங்கள் சுவாமியோட கூத்துக்கு அடிமை. அவர் ஆடிய நடனத்தை கண்டு மகிழ்ந்து தேவர்களும் இருப்பார்கள் என்பது இந்த பாட்டில் அறிய முடியுது. அதே மாதிரி அதிகை வீரட்டானத்தில் இருக்கிற கோவில் மதில் மிக பெரியதுங்கிறது இந்த பாட்டில் ஒரு குறிப்பாக சொல்கிறாரு. அதுவும் இந்த பாட்டில் நமக்கு தெரியுது. அதிக வீரட்டானத்தருவிய மதில் சுவர் அதிகமானது அப்படிங்கிறத சொல்கிறார். கடைசியில் இந்த கடின நதியில் ஓடும் குளிர்ந்த நதியக்கரையில் இருக்கும் சிவபெருமானே வீரட்டனீஸ்வரருக்கு அடியவராகி எனக்கு என்னைக்கும் எனக்கு நான் அஞ்ச மாட்டேன், எந்த ஒரு தீங்குக்கும் நான் அஞ்ச மாட்டேங்கிறது தான் இந்த பாட்டை கடைசியில் முடிக்கிறார். திருச்சிற்றம்பலம்.